Hi friends, welcome to JS Kolam Sunday vlog. நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ராகி அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட பொடியா கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் 1 கப். இது வந்து 100 கிராம் இருக்கும். இது கூடவே பெரிய சைஸ்ல ஒரு கேரட் இந்த மாதிரி துருவி விட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியா கட் பண்ணி வச்ச முருங்கை இலை இதுவும் 1 கப் இருக்கு. அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய் 2. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். பச்சை மிளகாய் வந்து டேஸ்ட்டுக்காக தான், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 2 பச்சை மிளகாய் பதிலாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடை வந்து ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இலகின மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசையும் போது உங்களுக்கு அடை வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துட்டு நான் டைரெக்டாக அப்படியே தோசை தவா மேலே தட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தோசை தவா மேலே தட்ட வரலன்னா கொஞ்சமாக வாழை இலை கட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த உருண்டையை வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் தோசை தவாவை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு தவா சூடானதுக்கப்புறமா உருட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் கை தொட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு மெல்லிசாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட வரமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியில் கையை தொட்டு தொட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. தட்டிட்டு திரும்ப சுற்றிலும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா தான் அடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. எல்லா அடையுமே அதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது கூட நான் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சுருக்கேன். இது தேங்காய் சட்னியும் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.